ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் மதுபானத்தால் ராகு எப்படி மரணம் தருவாருங்கிறதுக்கு உதாரண ஜாதகம் ஒன்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்ப்ப கிரகங்களான ராகு கேது ரெண்டு பேருமே விஷத்தன்மை உள்ள கிரகங்கள். 8ஆம் பாவகம் ஆயுள் ஸ்தானமாக இருந்தாலும் அதே அஷ்டமஸ்தானம் தான் மரணஸ்தானம்னு சொல்லுவாங்க. 8ஆம் பாவகத்தில் சர்ப்ப கிரகங்கள் தொடர்பு வரும்போது அந்த சர்ப்ப கிரகங்கள் அதிக விஷத்தன்மையோடு இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் உள்ள ராகு ஜாதகருக்கு விஷத்தால கண்டத்தை ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் அதிகம். உதாரணத்துக்கு, சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்கிறது, விஷ ஜந்துக்களால் ஆபத்து ஏற்படுறது, சாப்பிட்ற சாப்பாடே விஷமாக மாறுறது, ஃபுட் பாய்சனிங் சொல்லுவாங்க. அல்லது எடுத்துக்கிற டேப்லெட்ஸ், மருந்து மாத்திரை அதுவே சைடு எஃபெக்ட் ஆகி விஷமாக மாறுறது, மதுபானம் மூலமாக உடல் உள்ளுறுப்புகளெல்லாம் பாதித்து உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துறதும் இந்த ராகு தான், அஷ்டமஸ்தான ராகு தான். ஸோ அஷ்டமஸ்தான ராகு இந்த மாதிரி வகைகள்லாம் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸ்க்ரீனில் ஒரு உதாரண ஜாதகம் தெரியுது பாருங்க. இந்த ஜாதகருக்கு லக்னம் மிதுன லக்னம், லக்னத்திலே திக்பலமான குரு, 5-12 அதிபதி சுக்கிரன் லக்னத்திலே இருக்காரு. 2ஆம் பாவகத்தில் சூரியன் கேது, லக்னாதிபதி புதன், 7ல் திக்பலமான சனி, 8ல் ராகு, 11ல் மூலத்திரிகோண பலத்தில் செவ்வாய், 12ல் மூலத்திரிகோண பலத்தில் சந்திரன். இந்த ஜாதகர் பிறந்தது சூரிய தசா சனி புத்தியில் பிறந்திருக்காரு. இவர் இறக்கும்போது தசா பார்த்தீங்கன்னா ராகு தசால சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருந்தது. இந்த ஜாதகர் 33 வயசுல இறந்துட்டாரு. இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி புதன் 3 டிகிரியில கேதுவோட சேர்ந்து இந்த லக்னத்தோட கொடும் பாவி செவ்வாயோட பார்வையில இருக்காரு. 6ஆம் அதிபதி செவ்வாயோட பார்வையில 2ஆம் பாவகத்துல இருக்காரு. லக்னத்துக்கு 7ல் திக்பலமா உள்ள சனியும் லக்னத்திலே உள்ள சுக்கிரனும் ஒருத்தர் சமசப்தமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்துல ராகு இருக்காரு. ராகு சனி ரெண்டு பேருமே மதுபானத்தை குறிக்கிறவங்க. சனியும் சுக்கிரனும் ஒருத்தர் சமசப்தமா பார்க்கறதுனால இவருக்கு மதுபானம் குடிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. லக்னாதிபதி கேதுவோட 3 டிகிரியில நெருக்கமா சேர்ந்துக்கிறதுனால அந்த மதுபான போதைக்கு அடிமை ஆயிட்டாரு. ராகு தசையில, அதுவும் அஷ்டமஸ்தானத்துல உள்ள ராகு தசால இவருக்கு குடிப்பழக்கம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. இந்த குடிப்பழக்கத்தால இவருக்கு நாளடைவுல கல்லீரல், கணையம் ரெண்டுமே டேமேஜ் ஆயிடுச்சு. இதனால சாப்பிட்ற ஃபுட் எதுவுமே ஒத்துக்காம ஃபுட் பாய்சனிங் ஆகி வாமிட்டா வர ஆரம்பிச்சது. கல்லீரல், கணையம் இதெல்லாம் பாதிப்படைஞ்சதுனால இவர் 33வது வயசுல இறந்து போயிட்டாரு. அவர் இறக்கும் போது பார்த்தீங்கன்னா ராகு தசால சுக்கிர புத்தி, கேது அந்தரம். தசாநாதன் ராகு அஷ்டமஸ்தானத்துல இருக்காரு, புக்திநாதன் சுக்கிரன் லக்னத்துல இருக்காரு. இங்க ராகுவும் சுக்கிரனும் சஷ்டாஷ்டகமா இருக்காங்க. புக்திநாதன் சுக்கிரன் 5ஆம் அதிபதியா இருந்தாலும் விரையாதிபதியா வருவாரு. ஸோ அஷ்டமஸ்தான ராகு தசாநாதனா இருக்காரு. விரையாதிபதி 12ஆம் அதிபதி சுக்கிரன் புக்திநாதனா இருக்காரு. ஸோ 8-12 காம்பினேஷன் இங்க வந்துருது. இங்க பாத்தீங்கன்னா ராகுவும் சுக்கிரனும் சஷ்டாஷ்டகமா வேற இருக்காங்க. ராகு தசா, சுக்கிர புத்தி, மாரகஸ்தானம் 2ல் உள்ள கேது அந்தரத்துல இவர் இறந்திருக்காரு. 8ல் உள்ள ராகு எல்லாருக்குமே மரணத்தை தந்துடாது. ஆனா இங்க 8ல் உள்ள ராகுவுக்கு பாவகம் தந்த சனி பாத்தீங்கன்னா மாரகஸ்தானமான 7ல் இருக்காரு. அது மட்டும் இல்லாம இங்க லக்னாதிபதி கேதுவோட நெருங்கி இந்த லக்னத்துக்கு ஆகாத செவ்வாயோட பார்வையில அதிக பலகீனத்துல இருக்கிறதுனால ஆயுள் அமைப்பு இவருக்கு பாதிப்படைஞ்சிருக்கு. ஒருவேளை இங்க லக்னாதிபதி புதன் 2ஆம் பாவகத்துல கேதுவோட இல்லாம இருந்திருந்தா இவர் போத பழக்கத்துக்கு அடிமையாயிருக்க மாட்டாரு. கல்லீரல், கணையம் ரெண்டையும் குறிக்கிற 5ஆம் அதிபதி சுக்கிரன், கல்லீரல், கணையம் இதெல்லாம் குறிக்கிற காரக கிரகம் குரு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி சனியோட பார்வையில இருக்கு. இதனால தான் இவருக்கு கல்லீரல், கணையம் பாதிப்படைஞ்சது. ஒருவேளை இந்த ஜாதகருக்கு அஷ்டமஸ்தானத்துல உள்ள ராகு தசா வராம இருந்திருந்தா இவருக்கு கூடுதல் ஆயுஸ் இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.